மற்ற இண்டெக்ஸ்ல அந்த அளவுக்கு பையிங் வரல. செக்டார் பக்கம் வரும்போது ஐடிசியோட ரிசல்ட் இன்னைக்கு டாப் செக்டோரல் கெய்னரா எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் மோர் தென் 1.2% பாசிட்டிவ். ரெண்டாவது இடத்துல யூஎஸ் மார்க்கெட்ல டெக்னாலஜி இண்டெக்ஸ் ஆன நாஸ்டாக்கோட ரெக்கவரி நம்ம மார்க்கெட்ல இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நியர்லி 1% இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு ஐடி இண்டெக்ஸ் வரைக்கும். இன்னைக்கு வீக்கா இருக்கிற இண்டெக்ஸ் அப்படின்னா கன்ஃபார்மாவோட ரிசல்ட் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. ஃபார்மா ஸ்டாக்ஸ்ல ஒரு வீக்னஸ் இருந்தது. ஃபார்மா இண்டெக்ஸ் தான் 0.3-0.4% டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் நிஃப்டி 50ல இருக்கிற ஸ்டாக் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட கூட்டணி ரிசல்ட். அது மட்டும் இல்ல மார்க்கெட் க்ளோசிங் ஹவர்ஸ்ல அசோக் லேலனோட ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி கிளன்மார்க், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், ஏபிஎஃப்ஆர் இந்த கம்பெனிஸோட ரிசல்ட் இருக்கு. ஸோ இதுல அசோக் லேலன் ரிசல்ட் ஆல்ரெடி வந்திருக்கு. ரிசல்ட்டோட ரியாக்ஷன் எப்படி முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு ஸ்டாக் ஆஃப் த டே என்ன, முக்கியமா இந்த வாரம் ஃபுல்லா என்னென்ன ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அடுத்த வாரம் திங்கட்கிழமை என்னென்ன ஸ்டாக் நம்ம வாட்ச் பண்ணலாம், இந்த போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ல நம்ம வாட்ச் பண்ண போறோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஸ்டாக் நியூஸ் எல்லாமே என்னோட டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலிகிராம் குரூப்ல நீங்க இல்லைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் அப்டேட்ஸ் டே ட்ரேடிங் பண்றவங்களுக்கும் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும் இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு செக்டார்ல பெரிய அளவுக்கு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. அதே மாதிரி பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸ்ல செக்டார்ல வந்து ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. பிரைவேட் செக்டார் பேங்க் நியர்லி 1% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரைவேட் செக்டார் பேங்க்ல பந்தன் பேங்கை தவிர்த்து மற்ற எல்லா பேங்க்குமே பாசிட்டிவா இருந்தது. ஆக்சிஸ், கோட்டக் இன்னைக்கு டாப் கெய்னரா பிரைவேட் செக்டார் ஸ்பேஸ்ல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னொன்று பேங்க் நிஃப்டில எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவ். இதுல பிஎஸ்யூல பாத்தீங்கன்னா நியர்லி 0.5-0.6% எஸ்பிஐ இன்னைக்கு பாசிட்டிவா கொடுத்துருக்கு. நிஃப்டி 50ல முதல் இடத்துல சொமேட்டோ இன்னைக்கு மோர் தென் 3%, அதாவது 4-5% இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக் க்ளோசிங்ல மோர் தென் 3%. லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு பையிங் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி லைஃப், எஸ்பிஐ லைஃப், ஐசிஐசிஐ லைஃப் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவா டர்ன் இருந்தது. ஐடிசியோட ரிசல்ட் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரிசல்ட் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான ரிசல்ட். அதே போல ரேட்டிங் இம்பாக்டும் இன்னைக்கு 2% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. நெஸ்லே இந்தியா இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆனதும் ஐடிசியோட ரிசல்ட் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் அதானி குரூப் ஸ்டாக்ஸ் தொடர்ந்து ஒரு வாலட்டைல் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. 0.5% இருந்து ஒரு 2% அதானி குரூப் ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நிஃப்டி 50ல இன்னைக்கு 50 ஸ்டாக்ல 46 ஸ்டாக் பாசிட்டிவா இருந்தது, 4 ஸ்டாக் நெகட்டிவா இருந்தது. அதுல 2 ஸ்டாக் மோர் தென் 0.5% மேல இறங்கினது. ஒன்னு சன்ஃபார்மா ரிசல்ட் மேல இறங்கிருக்கு, 2 கிராசில். இந்த 2 ஸ்டாக் தான் இன்னைக்கு வந்து அதிகமா இறங்கி இருக்கிற ஸ்டாக். அடுத்து இதுல செக்டார் பக்கம் வரும்போது இன்னைக்கு இறங்கி இருக்கிற இண்டெக்ஸ் அப்படின்னா ஃபார்மா இண்டெக்ஸ் சன்ஃபார்மாவோட ரிசல்ட் இம்பாக்ட்ல இறங்கி இருந்தது. இன்னைக்கு ட்ரேடிங்ல நம்ம அதிகமா கவனிக்கக்கூடிய முதல் ஸ்டாக் அப்படின்னா பாம்பே ஸ்டாக் இருக்கு, பிஎஸ்சி லிமிடெட். இன்னைக்கு எக்ஸ் போனஸ் டே 2:1, அதாவது நீங்க ஒரு ஷேர் வச்சிருந்தா உங்களுக்கு 2 ஷேர் போனஸ் கிடைக்கும். எப்போ அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கியிருந்தா, இன்னைக்கு வாங்கின எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ அது மட்டும் இல்ல, நேத்தி செபி சேர்மனோட ப்ரெஸ் மீட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எஃப்என்ஓ எக்ஸ்பைரிக்கான டே என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சிக்கு வந்து சர்க்குலர் இஷ்யூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு நேத்தி பிஎஸ்சி மோர் தென் 3-5% இறங்கி இருந்தது. இன்னைக்கு அங்கிருந்து 3-5% ரெக்கவர் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, ஏஞ்சல் ஒன் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் 3-4% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ்ல எல்லா ஸ்டாக்கும் இன்க்ரீஸ் ஆகல, ஒரு சில ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு பையிங் இருந்தது. நான் இந்த நியூஸ் ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன் காலையிலேயே. இப்போ குரூப்ல இல்லை அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ குவார்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட், அதாவது மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ரியாக்ஷன் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் நம்ம பார்க்க போறது போனஸா கன்சூமர். ஆல்ரெடி இந்த ஸ்டாக் நான் டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில மார்னிங் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே போல ரிசல்ட்டும் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். 20